ஐயா வீரா, செம்பா, நான் தாயா, நான் தான் உன் செம்பா வந்திருக்கேன். எந்திரிச்சு பாரியா, உனக்காக உன் குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு செம்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேயா, நான் நல்லா இருக்கேன். நீ எந்திரியா, எந்திரிச்சு உட்காரு. பொறுமையா பார்த்து எந்திரியா. தாத்தா, செம்பா, உன்னை எம்பட்டு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா செம்பா? ஐயா ஐயா வீரா, என்னையா உன் கண்ணுல கண்ணீரெல்லாம் வருது? இங்க நீ அழவே கூடாது. கண்ணு தொடையா, எம்பிட்டு வீரமா இருப்ப உன் பேருக்கு ஏத்த மாதிரி. இப்ப என்ன சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு கிடக்குற? இங்க நீ அழுதனா நானும் அழுவையா? செம்பா, இங்க நீ அழுவ கூடாது. கண்ணத்தோட நான் சொல்றேன்ல. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியாய் என் ஆயுரேகை புது வாழ்வு பெறுதே. என்ன தாயி, என்ன அழுவ வேணான்னு சொல்லிவிட்டு நீ இப்படி தேம்பி தேம்பி அழுவுறவ? இல்லையா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு அழுக தானா வந்துருச்சியா. கண்ணீரத்தோட இப்ப இப்ப தொடச்சிடுற பாத்தியா, பாத்தியா தொடச்சிட்டேன் பாத்தியா. இப்ப நான் அழுவல. தாயி, அந்த காலத்துல இருந்து நான் என்ன சொன்னாலும் செய்வல. இப்ப கூட கண்ணீரத்தோட தொடச்சிட்டு அடுத்த நிமிஷம் சிரிக்கிற. எங்க தாயி போன? இம்பட்டு நாளா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல? நான் என்னத்த செய்ய, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னிய, அதான் ஓடிப்புட்டேன். நான் என்ன தாயி சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பனும் அத்தாலும் எங்க அத்தை பிள்ளையே கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாக. எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நீ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நில்லு, நான் 10 மணி ஆக்கும் வந்துடுறேன்னு சொன்னிய. நானும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்த பாடே இல்ல. பிறகு உங்க வீட்டுக்கு வராம ஊருக்குள்ள விசாரிச்சேன். உங்களுக்கு உங்க அத்தை பிள்ளையோடவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாவ. ஆனா நானு நீங்க சொன்னதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே தான் கிடந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாப்பியேன்னு அதே ஆசையோட அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வயசும் ஆயிப்போச்சு எனக்கு. பிறகு சோத்துக்கு என்ன பண்றதா, அதான் வடை போட்டு வித்துக்கிட்டு கிடந்தேன். அம்மா, என்ன கண்ணு வருஷ கணக்கா வாங்கி இருந்தீங்க? ஆமா கண்ணு, ஏன் வீரா சொல்லி பிடிச்சல ரயில்வே ஸ்டேஷன்ல இரு, நான் வந்து பாத்துக்கிறேன்னு. அதான் அங்கேயே கிடந்தேன். சுடர் கண்ணு, அந்த ஸ்டேஷன்ல இருந்ததுனாலதான் உனக்கு நல்லதா போச்சு. சூர்யா என் கிட்ட வந்தான், நான் அப்பதான் கூட்டியாந்து போய் வளர்த்தேன். அப்ப நீ எனக்கு நன்றி சொல்லி இருக்க கூடாது, என் வீராக்கு தான் நீ நன்றி சொல்லி இருக்கணும். இப்படி ஒரு காதலா? ரொம்ப நல்லா இருக்குமா? செம்பா, என்னையா வீரா? நான் சொன்னேன்ற ஒரு வார்த்தைக்காக இம்பட்டு வருஷமா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தியா? ஆமா பின்ன, என் வீரா நீ சொல்லிட்டல, நான் எப்படி இந்த ஸ்டேஷன்ல இருந்து வர முடியும்? என் அப்பையன் ஆத்தாலாம் வந்து கூப்பிட்டாக, நான் வரவே முடியாது. என் வீரா சொன்னிச்சு, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிவிட்டேன். இங்கே கடந்து சாவன்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் வயசாயி அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிக்கலையா? ஏய் வாயிலடி வாயிலடி, என்னையா வீரா சொல்லிட்டு இருக்கற? உன்னை தவிர இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லையா? அப்ப பாவம், என் மனச ஓன்ட்டு கொடுத்துட்டு நான் எப்படி வேற எவனுக்கு அது கழுத்து நீட்ட முடியும்? அதான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் நினைப்போடையே இருக்கட்டுமேனு அப்படியே ஸ்டேஷன்லயே கடந்துட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சிரு செம்பா. யோ யோ யோ, என்னையா வீரா, என்னத்துக்கு பழுதுட்டு இருக்கிற நீ? உன்னை போய் அப்படியே தவிக்க விட்டுட்டேனே. அன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல. என் அத்தை பிள்ளைய வீட்டுக்கே கூட்டியாந்து கட்ட சொல்லிட்டாங்க தாலிய. அதான் நானும் கட்டிப்புட்டேன். நீ 2 நாள் தேடுவேன் அப்புறம் வந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வருஷ கணக்குல வேற எவனையுமே கல்யாணம் பண்ணாம ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருந்திருக்கியே. அட பரவாயில்லையா, எனக்கு அப்பவே தெரியும் நீ கண்டிப்பா உன் மனசார அவங்கள கட்டியிருக்க மாட்டேன்னு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்து போச்சு விடு. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல மறுபடியும் கடவுள் உன்னை பார்க்க வச்சுட்டார்ல. செம்பா, நான் உன்னை கேட்பேன், நீ கண்டிப்பா ஒத்துக்கணும். நீ அழுவாம கேளு, எதுவா இருந்தாலும் ஒத்துக்கிற. சரி,
என்னோட கடைசி மூச்சு எம்பிட்டு வருஷம் இல்ல எம்பிட்டு நாளைக்கு இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா என் கடைசி மூச்சு வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், இருப்பேன்னு சொல்லு செம்பா. ஏயா என்ன நீயே கடவுளா உன்னை பார்க்க வச்சிருக்காப்ல. நான் உன்னை விட்டுட்டு போவேனா? உன் கடைசி மூச்சு வரைக்கும் இல்ல, நம்ம 2 பேரும் செத்தாலும் ஒன்னாதான் சாவணும். நான் உன் கூட இருக்கேயா வீரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்று பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதால் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நான் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்று பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதால் கூத்தாடினேனே. சரி இங்க இரு, உன் பிள்ளையெல்லாம் நீ எந்திரிச்சோடனே சந்தோஷத்துல இருக்குங்க, அதுங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நிம்மதி, எப்படி கண்ணு இருக்க? தாத்தா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் என்ன கண்ணு, கன் பாடி பாத்தீல எம்பிட்டு நல்லா இருக்கேன்னு. டே சின்ன குட்டி. தாத்தா. அடே என்னடா தாத்தா கீதான்னு, எப்போதும் என்ன அனிருத்தன் தானே கூப்பிடுவ, அப்படியே கூப்பிடு சாமி. இங்க இரு, நான்லாம் அவ்வளவு சீக்கிரம் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஓம் புள்ள, அதோட புள்ள, அதோட புள்ள, அதெல்லாம் பார்த்துட்டு தாண்டி போவேன். அனிருத்தே, கோமால இருந்து எந்திரிச்சு வந்தாலும் இந்த வாய் கொண்டு குறைச்சல் இல்ல பத்தியா? சரி, எப்படியோ தினமும் சரக்கு அடிச்சுக்கிட்டு என் செம்பருத்திய காணோம்னு தேடிட்டு கிடந்த. இப்ப உன் செம்பருத்தி வந்தாச்சு, இனிமே உனக்கு ஒரே ஜாலி தான் போ. சுடரு. அப்பா இப்ப நல்லா இருக்குங்களா? என்ன கண்ணு, என்னமோ பேசன்ட் மாதிரியும் எல்லாம் இப்படி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, எக்ஸ் லவரோட சேர்ந்துக்கிட்டு குசும்பு வேற உங்களுக்கு. கண்ணு வாயிலடி. எக்ஸ் லவர் இல்ல கண்ணு, என்னோட ஒரே லவரு. யோ அப்ப பாட்டி? டே அவ பாவண்டா, அவளுக்கும் என்ன பிடிக்காது, எனக்கும் அவளை பிடிக்காது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தாண்டா தாலி கட்டி குடும்பம் நடத்தணும். எப்படி பிடிக்காம தாலி கட்டி நீ குடும்பம் நடத்தின? யோ அப்புறம் எப்படியா எங்க அப்பா வந்தாரு? அச்சோ டே அதேதோ அப்படி இப்படி தவறுதெல்லாம் ஒண்ணு நடந்து போச்சு. அதுலதான் தப்பி தவறி உங்க அப்பங்காரன் பிறந்துட்டான். பாத்தியா, நியாயமா இருந்திருக்கேன், ஒத்த புள்ளையோட விட்டுருக்கேன், அதுக்கே நீ என்ன பாராட்டணும். என் காலத்துல எல்லாம் 10-11 பெத்துக்கிட்டு இருந்தாங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? டே வேலை இல்லாத வெட்டி பயலே, என்னல ரொம்ப வாய் ஆயிடுச்சோ? ஹலோ, வேலை இல்லாத வெட்டி பயலா? ஓ சார் கோமால இருந்தீங்கல்ல, அதான் தெரியல. தாதோய், எனக்கெல்லாம் வேலை கிடைச்சாச்சு. எங்க? டீ கடையில டீ ஆத்துற வேலை தானே? டீ கடையில டீ ஆத்துற வேலை இல்ல, டிஎஸ்பி வேலை. என்னல சொல்ற? டிஎஸ்பி வேலையா? எவள போட்டு கொடுத்தா உனக்கு டிஎஸ்பி வேலை? போட்டு கொடுக்குறாங்க போட்டு. யோ கஷ்டப்பட்டு பரிச்சு எழுதி பாஸ் ஆனையா? பரிச்சு எழுதி பாஸ் ஆனியா? எப்படிடா, பிட்டடிச்சியா? ஷோ, என்ன அசிங்கப்படுத்த வெளியில இருந்து எவனும் வர வேணாம், குடும்பமா கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரில, எங்க உன் அண்ணன்காரன்? எங்கயோ வெளியே போயிட்டாரு, அவரை கூப்பிட தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி, நீங்க எந்திரிச்சது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரில. சரி வாங்க எல்லாரும் போலாம், அவங்க 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் பேசட்டும். பாவம் எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க. தாத்தா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? நீ சமைச்சு எடுத்துட்டு வர போறியாமா? தாத்தா நான் ஒண்ணும் சமைக்கல, அத்தை தான் சமைக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. என் செம்பருத்தி வந்துட்டால கண்ணு, இதுக்கப்புறம் எனக்கு அவ கையால மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அவ சமைச்சு எனக்கு கொடுப்பா. செஞ்சிட்டா போச்சு. சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க அப்புறம் வரோம். செம்பா. ஏயா வீரா, உனக்கு சத்தம் கேக்குதா? மழை பெய்யுதையா? மழையா பெய்யுது? ஆமாயா, சத்தம் கேக்கல? ஆமா. செம்பா, மாடிக்கு போலாமா? போலாயா, வா. ஒரு மூணா பிடிப்போமா, காக்கா கடி கடிச்சு சிறுமாங்கா திம்போமா.
cola, 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 cola. ரதி பைய எடுத்து கொடுமா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னங்க ஒரு நிமிஷம். ஹே, இதுக்கு இப்படி ஓடி வர? பொறுமையா பாத்து வா. ஒன்றும் இல்லைங்க. சரி, பைய எடுத்துட்டு வர சொன்னேனே. நீங்க மட்டுமா கடை வீதிக்கு போறீங்க? ஆமா, வளைகாப்புக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்ல, அப்புறம் சமைக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்களுக்கு சொல்லணும், அப்புறம் இது அதுன்னு வாங்கணும்ல, அதெல்லாம் தெரியும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? வளைகாப்புக்கு என்னென்ன தேவைப்படும்னு கரெக்டா வாங்கிட்டு வந்துருவீங்களா? இப்பதானே வேதாக்கு வளைகாப்பு முடிச்சோம், அதனால எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. தெரியுமா? பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னங்க, நான் ஒன்னு கேட்கலாமா? என்னம்மா சொல்லு. இல்ல, வளைகாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நானும் வரலாமா? என்னது, நீ வரியா? என்ன ரதி, விளையாடிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் பைக்ல தான் வந்திருக்கேன், கார்ல கூட வரல. எப்படி உன்னை பைக்ல வச்சு கூட்டிட்டு போக முடியும்? இல்லங்க ப்ளீஸ், நான் பத்திரமா உட்காந்துருவேன். நீங்க பொறுமையா ஓட்டுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க பொறுமையா ஓட்டுனீங்கன்னா நான் பின்னாடி புடிச்சுக்கிறேன். என்னம்மா விளையாட்டாது? ஏற்கனவே குழந்தை ஆக்டிவா இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க, இதுல நீ வேற பைக்ல வரேன்னு சொல்ற. நீ பத்திரமா வீட்டுல இருந்தனா கொஞ்ச நேரத்துல நான் டக்குன்னு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துருவேன். வளைகாப்புக்கு தேவையான பொருள் அங்கங்க நிப்பாட்டி வேற வாங்கணும், ஒரு வாட்டியும் ஏறி இறங்கி உட்காந்துக்கிட்டு இருப்பியா? இல்ல, என் குழந்தைக்கு எல்லாமே ஆரம்பத்துல இருந்து நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் நல்லா பிடிச்சுப்பேங்க, எதுவும் தப்பா நடக்காது. எனக்கு ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போறீங்களா? ஓ, சொல்றத கேட்க மாட்டேங்கிற. ஆரம்பத்துல இருந்து உனக்கு புடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்குல்ல? புடிவாதம்னு நினைக்காதீங்க, எனக்கு ஆசையா இருக்குன்னு வேணா நினைச்சுக்கோங்க. எல்லாம் ஒண்ணுதான். ப்ளீஸ்ங்க, கூட்டிட்டு போறீங்களா? சரி போ, கிளம்பு. ஆனா நான் பொறுமையா தான் ஓட்டுவேன், நீ வேகமா போங்க அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நான் எங்க சொல்ல போறேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன கூட்டிட்டு மட்டும் போங்க. சரி, போய் பைய எடுத்துட்டு வா. கதவெல்லாம் சாத்திட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, இந்த ரதி வேற வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரணும். ரதி, நான் பொறுமையா தான் போறேன், பத்திரமா புடிச்சுக்கோ. சரிங்க, நல்லா தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எதுக்குதான் இவ்ளோ பயமோ தெரியல. என்ன பண்றது, உன்னை நினைச்சு எனக்கு பயமா தான் இருக்கு. ஓ, அத சொல்றீங்களா? இன்னுமா அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? பின்ன மறக்கக்கூடிய விஷயமா அது? மறக்கவும் வேணாம், ஆனா திருப்பி நினைக்கவும் வேண்டாம். அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஒரு சில விஷயங்களை மறந்துதான் ஆகணும். நான் எப்பவும் மறந்துட்டேன். எப்படி ரதி, உன்னால மட்டும் அந்த விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியே வர முடிஞ்சது, என்னால முடியல. முடியணுங்க. நடந்ததெல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லதுக்கு தானே நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளால மறக்க முடியும். அதுக்குன்னு உன்னை இப்படி ஒளிச்சு மறைச்சு வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ரதி. நீ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழணுமா? என்னால அத தாங்கிக்க முடியல. என்னாலையும் தான் முடியல, ஆனா என்ன பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருக்கு. ஆனா ஒன்னு சொல்லட்டா, நம்ம பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்துதான் எனக்கு மனசெல்லாம் நிம்மதியா இருக்கு. என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, எனக்கு தோணுதான் உனக்கும் தோணிருக்குன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறேன். அப்படியா? உங்களுக்குமா? எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கதான் அமைதியா இருக்கு. பாருங்களேன், நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியே தோணி இருக்கு. சரி, நான் உன்னை கேக்கட்டாங்க? கேளு. என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருக்கீங்க. உங்க அம்மா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இத பத்தி நீ என்கிட்ட கேட்க கூடாதுன்னு. சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் இல்ல வளைகாப்பெல்லாம் பண்றோம்ல, அதான் அம்மாவும் வந்தா நல்லா இருக்குமேனு. ரொம்ப நல்லா இருக்கும். கோவப்படாதீங்க. இல்ல, இங்க பாரு, நீயும் என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாத. உனக்கு வளைகாப்பு போடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன், அதான் போடலான்னு முடிவு பண்ணேன். இப்ப அந்த ஜாமாவும் நானே தான் வாங்குவேன்னு சொன்னேன், அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வரேன். அதை தாண்டி எதுவும் கேட்காத. சரிங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ரதி, அன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக இப்ப நம்ம இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். அது எனக்கு புரியுது. அதுக்காக என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், இக்குடும்பத்துக்குள்ள வரணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. அது உனக்கு தான் ஆபத்து. நம்ம இப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. சரிங்க, நீங்க சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பத்தி நான் பேச மாட்டேன். சரி.
ஐயோ எங்கதான் போனார் இவரு? இவ்வளவு நேரமா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணோம். ச்சே, வீட்ல சண்டையை போட்டுட்டு நம்ம உயிரை வாங்க வேண்டியது. ரைஸ் மில்ல போட்டுட்டு இப்படி எல்லாம் போக மாட்டாரே, எங்கதான் போனாரு? பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் ஆளையே காணோம். தாத்தா வேற கண்ணை முழிச்சிட்டாரு, செம்பருத்தி பாட்டி வேற வந்துட்டாங்கன்னு இத்தனை விஷயத்த சொன்னோம். அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொல்றதுக்கு கூட போனை ஆஃப்ல பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படிதான் சொல்றதா? அந்த வண்டி கிட்ட இருக்கிறது அண்ணன் தானே? அப்பாடியோ, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். டடான்! அட அட அட, நம்ம தாத்தாவும் செம்பருத்தி பாட்டியும் சேர்ந்து எவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுறாங்கல்ல. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் காதல் தான், சும்மாவா பின்ன? இதுவும் ஒரு அழகுதான். ஆனாலும் இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷன் தான்ல. பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல என்னமோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தெரிய வரும். அப்புறம் இப்ப என்னாச்சு? ஆதி முத்தமொழிய பாத்துட்டாரா? அப்போ ரதி? அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேத்து நான் போட்ட வீடியோல நிறைய பேருங்க அழகா செல்லமா என்ன திட்டினீங்க. ஆனா படிக்க படிக்க எனக்கு ரொம்ப சிரிப்பு தாங்க வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். அதுக்குள்ள இன்னைக்கு வீடியோ போடணுமேனா அவசரமா எடுத்துட்டு இருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணும். எனக்கு படிக்க ரொம்ப ஆசையாவும் இருந்தது. சில கமெண்ட்ஸ் படிக்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவ்வளவு எமோஷனலா ஃபீல் பண்ணேங்க. அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும் போது என்ன நானே ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்றேங்க. என்னை விட நீங்க எல்லாரும் என்ன ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, நீங்க கேரக்டர்ஸ்க்கு நேம் செலக்ட் பண்றது ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு. அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன், ஆமால நிம்மதி, வேதா, முத்துமொழின்னு நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணிருக்கோன்னு. சோ நான் யாருன்னு சில கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணாம கூட நிறைய பேரு என்ன மனசார பாராட்டிருப்பீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, டெய்லியும் அக்கறையா சாப்பிட்டீங்களா, என்ன சமைச்சீங்கன்னா கேக்குறீங்க, நீங்க சமைச்சதை கூட எங்கள்கிட்ட ஷேர் பண்றீங்க, அதுவும் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. கண்டிப்பா இதெல்லாம் அடுத்தடுத்து நான் எடுத்துட்டு போறேன். அப்புறம் வேற என்ன? ஓகே, சமையல் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு நம்ம வீட்ல கொத்தவரங்காய் குழம்புங்க, கூடவே பீட்ரூட் பொரியலும் பண்ணியாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, வழக்கம் போலதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோல சந்திக்கலாம். பாய்.